சவுதி அரேபியால அபகா போறோம். அபகா வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது நாள். முதல் நாள் நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்தையும் சுத்திட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ திரும்பி வந்து அபகா வழியா மேலே ஏற போறோம். அபகா மட்டும் இல்லை, அபகா அல்நமாஸ் அல் பஹா அப்படிங்கிற அந்த ஹில்ஸ் ஏரியாலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிராவல் பண்ணி போக போறோம். சவுதி அரேபியாவில் ரொம்ப த்ரில்லான வந்து ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ட்ராவலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் ட்ராவல் தான். அப்படி ஒரு ஹில்ஸ் ட்ராவலில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். பேஸ்லேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேஸ்லேருந்து இப்போ வந்து ஹில்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டூரை வந்து முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஜித்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த வழியில் போகலை, திரும்பி அபகா போகிறோம். அபகாவில் வந்து அல்நமாஸ் போகிறோம். அல்நமாஸ்லேருந்து அல் பஹா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹில்ஸ் மேலேயே போக போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று வந்து பாலைவனத்தில் கீழே கடலை ஒட்டி ஒரு ரோடு வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் வரும். அப்படி ஒரு ஹில்ஸ் ரோட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். போகிற வழியில் செமையாக இருக்கும், செம லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். மேலே போனால் ஒரு 10 மணி நேரம் ஆகும், கீழே வந்து ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஒரு 2 மணி நேரம் தான் டிஃப்ரெண்ட்டு. சரி போகிறதான் போகிறோம், அப்படியே எப்படி இருக்குன்னு அந்த ஹில்ஸ் ரைடை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நம்ம ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி என்ன இந்த பக்கம் என்ன தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? வந்ததை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல இடத்துக்குலாம் போனோம். இன்னும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, அதெல்லாம் வீடியோவில் பாருங்க. ஆனால் இது சம்மர் சீசன் தான். டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி சீசன் வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஆனால் என்னென்ன வியூ இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் அடுத்தடுத்து நீங்க வீடியோ பார்க்குறீங்க எப்படி நாங்கள் ஹைலைட்ஸ் கட் பண்ணி போட்டிருப்போம். சாம்பிளா என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். அது மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து ரோட் மாதிரி இருக்கு. இந்த ரோட்ல நீ கிராஸ் பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. கேமரா போட்டோம். இந்த ரோட்ல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்டு ஆசைக்கு வந்து நமக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணி ஒரு 3 நாள் நம்ம நல்லா அவங்க ரூம்ல இருந்து தங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் பழைய கதைகள்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூங்காம. நம்ம தம்பிக்கு தான் தூக்கம் விடணும்ல தம்பி. நான் படுக்க தூங்கியிருந்தேன், நீங்கள் படுக்க உங்கள் கதைகள்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு ஹாஸ்டல் மெட்டு. நம்ம ஒரு ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல கதைகள் பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி நாங்கள் அந்த பழைய ஹாஸ்டலுக்கே போயிட்டோம் அந்த பேசுகிற இதில். மலரும் நினைவுகள். ஆமாம், மலரும் நினைவுகள். அப்புறம் இங்கே கரண்டாக இருக்கிற சுச்சுவேஷனு எல்லாமே வந்து ஏன்னா அவரும் ஃபேமிலியோட நானும் ஃபேமிலி மேனா அப்படியே பேச்சு 2 பேத்துக்கும் அந்த ஃப்ரீ டைம் கிடைக்காது. வெயிட் பண்ணுறோம், ஓவர்டேக் போட்டோம். அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு. சரி வளவலன்னு பேசாமல் நம்ம அடுத்த போகும்போது லொக்கேஷன் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம சேனலை. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க, சான்ஸ் கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனல் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா நம்மளை வந்து நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க சவுதி அரேபியாவில். நம்ம மக்களை ஒரு வாட்டி ஒருத்தர் வந்து ஹோட்டலில் ஐடென்டிஃபை பண்ணார். ப்ரோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நம்ம சேனல்லாம் பார்க்குறாங்க. அதேமாதிரி இங்கே வந்து நம்ம அபகா போகும்போது ஒருத்தர் வந்து நம்மளை பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கிற சீக்ரெட்டான பல இடங்களை வந்து நம்ம இந்த சேனலில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் போகாதது தமிழ் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நிறைய பிளேஸ்கள் வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை அசால்ட்டாக கட் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து அபகா ரீச் பண்ணியாச்சு. இப்போ அபகாவில் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்றே அபகா ஃபுல்லாக சுற்றியாச்சு. அந்த வீடியோ வந்து நம்ம லிங்க்ல போட்டிருப்போம், பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. சரி இப்போ நம்ம அட ஏமா நீ வேற சும்மா இருமா வழி சொல்லிட்டு அபகாக்குள்ள வந்தாச்சு. இப்போ அபகா சிட்டிக்குள்ள தான் நம்ம இருக்கோம்.
இங்கேருந்து நம்ம இப்போ அல் நமாஸ் போக போகிறோம். அல் நமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபஹாலேருந்து 150 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் காட்டுது. சரியா? இப்போ வந்து நம்ம அபஹால இருந்து அல் நமாஸ் போக போகிறோம். இந்த அல் நமாஸில் என்ன ஃபேமஸ்னால் அங்கே ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மியூசியம், ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு போகலாம். நம்ம இப்போ வந்து நம்ம ஜித்தா போகணும், அதனால் நமக்கு வந்து இங்கே இன்னும் சுற்றுறதுக்கு வந்து டைம் கிடையாது. ரெண்டாவது கிளைமேட்டும் வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம அந்த மிஸ்ட் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியல. நார்மலாக நம்ம வந்தோன்னா மிஸ்ட் இருக்கும், அங்கே மிஸ்ட் இப்போ இல்லை. நம்ம வண்டியை பெட்ரோல் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம ஹில்ஸ் போகும்போது கரெக்டாக இது இருக்கான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் வந்து ஃபுல் பண்ணிடலாம். ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம் பெட்ரோல். இங்கே பெட்ரோல் எவ்வளோனா இந்த 91, 95 2 வகையான பெட்ரோல் இருக்குது. 91 தான் நம்ம வண்டிக்கு போடுவோம். 91 வந்து நம்ம வண்டியில் ஃபுல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 45 லிட்ரு கிட்டத்தட்ட ஒரு 95 ரியால் கிட்ட வரும். 40-45 லிட்ரு. ஒரு லிட்ரு வந்து 2.18 ரைட்டாக 2.25 ரியால். நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபா 50 ரூபா ஆச்சு. ஆமாம், கணக்கு போகும்போது சேம் தான். முதல்ல 100 ரூபானா இங்கே 60 ரூபா. ஆனால் ரியலில் கணக்கு போகும்போது 2000 ரூபா. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்களும் 60 ரூபா 60 பைசா 50 பைசாக்கெலாம் பெட்ரோல் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்கம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க்லாம் பார்த்துருப்பீங்க. சவுதி அரேபியாவில் எப்படி இவங்களுக்குலாம் குடிக்கிற தண்ணி எப்படி வச்சு சப்ளை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே பாருங்கள். சவுதி அரேபியாவில் உள்ள வாட்டர் டேங்க். இது வந்து மலை, இந்த சிட்டி வந்து இங்கே இருக்குது கீழே. சரியா? இங்கே உள்ள அந்த டாப்பில் வந்து இவங்க வந்து வாட்டர் டேங்க் செட் பண்ணிடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் பயங்கரமான வாட்டர் டேங்க். ஒரு லாரி முன்னாடி நிற்கிதா அப்போ தெரியும். இந்த சைஸை பார்த்து இங்கே எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் இந்த இவங்களுடைய வாட்டர் ஃபுல்லாக சப்ளை ஆகுது. நேஷ்னல் வாட்டர் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து வாட்டரை பியூரிஃபை பண்ணி வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. முனிசிபாலிட்டி நம்ம ஊரில் இருக்கும்ல அது மாதிரி. சும்மா உங்கள் ஊருக்கு இது காட்டணும்னு நினச்சேன், காட்டுறேன். ஓகேவா? இந்த பாலம், அந்த பிரிட்ஜு, அதுக்கப்புறம் இந்த டனலு, இதெல்லாம் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி இந்த ஊரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க. இன்னும் கித்தனா கிலோமீட்டர் அபஹால இருந்து அல் நமாஸ் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் உள்ள வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாகவே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே மழை தான். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இல்லை. நம்ம நார்மலாக ஜித்தா இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ இருக்கும், 40 டிகிரி 48 டிகிரிக்கு மேலே போச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 28 டிகிரி தான். இங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்குது இந்த பிளேஸு. இந்த சைடு அப்படியே பள்ளம், இந்த மலை மேலேயே அப்படியே போக போகிறோம். இங்கே பாருங்கள். ஓகே ஓகே. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கேன்னா அவ்வளோ பறவை இருக்குது. நம்ம நின்று அங்கங்கே நின்று நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியூ பாயிண்ட் அது இதுன்னு இருக்குது. நம்ம போகிற வழியில் எல்லாமே நிப்பாட்டி வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்படியே நின்று போனால் நம்ம போகிற வேண்டிய டயத்துக்கு போக முடியாது. கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு 9 மணி நேரம் ட்ராவல் காட்டுது. அதனால் நம்ம அப்படியே கிளம்பி அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே அல் நமாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு வில்லேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே போய் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து போவோம் வாங்க. கிளைமேட் எல்லாம் கூலிங் ஆகிடுச்சு. 24 டிகிரி செல்சியஸ். இப்போ அந்த மலைகள் எல்லாமே க்ரீனாக மாறிடுச்சு. அபஹாலேருந்து கமிஸ் மஜாயித், அதுக்கப்புறம் இந்த அல் நமாஸ், இந்த இடம்லாம் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அது ஃபேமஸ் இல்லாத நிறைய இடங்களும் இருக்குது. இங்கே பாருங்களேன், நிறைய கடைகள் இருக்குது, நிறைய வீடு இருக்குது, நிறைய பார்க் இருக்குது. எல்லா மலையிலையும் வியூ பாயிண்ட் தான். காலையில் 8 மணிக்கு கிளம்பணும். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி ரூட் மேப் வந்து நம்ம நிறைய இடத்துல மாற்றி கூட்டு வந்துருச்சு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழியாக இப்போ வந்துருக்கு. ரொம்ப நேரமாக பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சாப்பிட்றதுக்காக நம்ம கடையை தேடிக்கிட்டு இருந்தோம். எந்த கடையுமே இல்லை. கடைசியாக வந்து இங்கே பாகிஸ்தானி கடையில் வந்து நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ரைடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப டயர்டாகிடுச்சு. நல்ல தூக்கமாக பாகிஸ்தானி பிரியாணி டேஸ்ட் பண்ணுங்க தம்பி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்கள் நிறையா இருக்குண்ணா. ஏப்பா டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகேவா? நம்ம வீட்டு பிரியாணி மாதிரி உப்பு அதிகமாக இருக்கு.
சாப்பிட்டு வந்து மிச்சம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ போய் சாப்பிட்டு அடுத்த வண்டிகள் நல்லா இருக்குல்ல, அந்த வியூ செம்மையாக இருக்குது. இந்த ஏரியா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே இந்த நம்ம ஊரில் மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன்ல இருந்து தாய்ஃப் வரைக்கும் அந்த ஒரே மலை தான். இந்த ஒரே மலை மேலே அப்படியே போய்கிட்டு இருக்கோம். பிரியாணி எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டீங்களா? ஆமாம், அது மறந்துட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப நாள் பயங்கர பசி. காலையில் 10 மணிலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மேலே ஏறினோடனே நாங்கள் அங்கே கடைகளும் தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. கடைசியாக வந்து ஒரு பாகிஸ்தானி கடை இருந்துச்சு. அங்கே போய் என்னடா இருக்குன்னு கேட்டால் பிரியாணி இருக்குன்னு. சரி கொண்டாந்துட்டோம். பிரியாணி ஓகே, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சு. சாப்பிட முடியல, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு வச்சாச்சு. பசி அடங்கிற அளவுக்கு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம அல் நமாஸ் போய்கிட்டு இருக்கோம். டிடிஎஃப் மாதிரி இங்கேயும் நிறைய பேர் பைக் ரைட்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிளைமேட்டுக்கு, இந்த ரோடை என்ஜாய் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் யூடியூபர் தான் நினைக்கிறேன். 360 கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அழகாக போயிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாமே காஸ்ட்லியான பைக்கு. இங்கேயே யூடியூப் அந்த பைக்கில் யூடியூப் பண்ணுற கலாச்சாரம் வந்து டெவலப் ஆகி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம். ஆனால் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே. கிளைமேட் அப்படியே கூலிங்காக மாறி டெம்பரேச்சர்லாம் டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 17 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிடுவோம். சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஆமாம், இந்த இந்துக்கள்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. மேலோகமும் இல்லாமல், சரி கீழோகமும் இல்லாமல், மேலே சொர்க்கமும் இல்லாமல் நடுவில் ஒரு திரிசங்கு லோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. இதுக்கு அந்த பேரும் இருக்குது. அரபிக்கில் வந்து அல் ஃபலக்கியா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. என்ன மீனிங்னா, இது வந்து கிரவுண்ட்லேயே இருக்காது, வானத்துக்கு மேலே இருக்காது. நடுவில் வந்து அந்த மேகத்துக்கும் அந்த மிஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறனால இது வந்து வானத்தில் இருக்கிற ஒரு பேலஸ், அதாவது ஸ்பேஸ் பேலஸ் அப்படிங்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அதுக்கு ஒரு செல்ல பேராக ஸ்பேஸ் பேலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி மிஸ்ட் இருக்குன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். இது வந்து அந்த மலையோட எட்ஜில் இருக்குது. அதனால வந்து மிஸ்ட்டும் இது வந்து அது மோதி அப்படி நிற்கும். அங்கே அதுலேருந்து நீங்கள் மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு எது உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்ச் பண்ண பொறுத்த வரைக்கும். வாங்க, இவ்வளோ பில்டப் பண்ணுறோம், அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வெயில் காலம் வேறு, அதனால் நேராக உங்களுக்கு கூட்டு போய் காமிச்சிடுறேன். மக்களே, நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பேலஸை வந்து காட்ட வந்த டைம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் அந்த பேலஸ். In 500 meters, turn right. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த பேலஸ்க்கு வந்தாச்சு. மெஹர் பேலஸ். இந்த பிளேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே, இது எப்படி ஒருத்தா என்ன ஒருத்து? அதாவது நான் இருந்து வரும்போது பேலஸை பார்த்தேன். ஆனால் இவ்வளோ நான் தாஜ்மஹால்லாம் போய் பார்த்துருக்கேன். தாஜ்மஹால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது இந்த முகமது அல் மெஹருங்கிறவர் வந்து பல நாடுகளுக்கு போய் அவங்களுடைய சிவிலைசேஷன், அரபிக் கல்ச்சர் அதெல்லாம் மீன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பேலஸ் ஒன்று கட்டலாம் அப்படின்னு 35 வருஷமாச்சு அந்த பேலஸை கட்ட. நான் கூட வந்து பார்த்தேன், என்னடா அது நம்ம தாஜ்மஹால் கூட இல்லை, இத்தனை கொண்டா இருக்குது, இதை கட்டுறதுக்குள்ள அந்த மனுஷன் 35 வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சும்மா டம்மியாக தான் தெரியும். நம்ம இந்த வீடியோவில் கூட இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நீங்களாம் கண்டிப்பாக வர வேண்டியது. உங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதில் நிறைய சீக்ரெட்ஸ் வேஸ் இதெல்லாம் இருக்குது போல். ஆக்சுவலாக இந்த பேலஸு கூட இவர் எவ்வளோ செலவு பண்ணாரோ, இது எவ்வளோ இது பண்ணாரோ அது இல்லை மேட்ரு. இந்த லொக்கேஷன் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. நான் நிறைய ஹெரிட்டேஜ் வில்லேஜ்லாம் போனோம். அதில் எப்படி இருக்குன்னா மலை இருக்கும், மலையை ஒட்டி அந்த மலையிலேயே பில்டிங் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, டாப் ஆஃப் த மவுண்டெயின் வச்சுருக்காப்புல பில்டிங்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப் ஆஃப் த மவுண்டெயின் இல்லை உங்களுக்கு இந்த இருக்குது, அதுக்கு மேலே அவர் வந்து அழகாக கட்டி வச்சுருக்காரு. இங்கேருந்து பார்த்தா எல்லா மலையோட மையமும் கரெக்டாக தெரியும். கீழே தண்ணி வந்தால் சல்லுன்னு வரும். அதே மாதிரி இவ்வளோ இப்போ ஒய்டாக இருக்குல்ல வெளியில், இப்போ மொத்த காற்று அடிக்கும் போது இந்த மேகம் மொத்தமாக இங்கே தான் வரும். மிஸ்ட் ஃபுல்லாக இங்கே தான் வரும். பாரு, இங்கேருந்து சன்லைட் கீழே இறங்குறது எப்படி தெரியுதுன்னு பாரு. ஆமாம், சரி மேலே போ வாங்க. நம்ம அடுத்து இன்னும் நிறைய இடம் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லேயே நம்ம உட்காந்துட வேண்டாம். இதோட நிறுத்திக்கலாம்ல. 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துருவோம். நான் இதை விட்டு போக இடமே மனசே வரல. நான் அந்தளவுக்கு அங்கே போய் நின்ற காற்று அப்படி அடிக்குது, சூப்பராக இருக்குது. சரி வா, 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.